கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்மை கம்பீரித்து களி கூற செய்யும் இந்த விசேஷமான உயிர்த்தெழுதலின் நன்னாளில் தேவன் நமக்கு தரும் செய்தியை பார்க்கலாங்க. லூக்கா 24:2. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு. முதல் கல் வாக்கு தத்தங்கள் நிறைவேறி நன்மையானது நமக்கு வருவதற்கு தடையாய் இருந்த கல், அதை தேவனே புரட்டுகிறார். இரண்டாம் கல் தேவனுக்கு மகிமை கொண்டு வரத்தக்கதாக நாம் எடுத்து போட வேண்டிய கல். மூன்றாம் கல் தேவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட அசட்டை பண்ணப்பட்ட ஒரு சிறிய கல். அது பெரிய கல், இது சிறிய கல். நான்காவதாக எச்சரிப்பின் கல், நம்மை பரலோகத்திற்கு நேராக நடத்தும் எச்சரிப்பின் கல். இந்த 4 கற்களும் நமக்கு என்னத்தை சொல்லுகிறது என்று வேத வசனங்களோடு ஆராயலாங்க. மத்தேயு 27 முதற் கல்லை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வெளியே வராதபடிக்கு அடைத்து வைக்கப்பட்ட கல். அந்த கல் மிக மிக பெரிய கல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இரண்டாவதாக அது 66ஆம் வசனத்தில் முத்திரை போடப்பட்ட கல், காவல் காத்த கல், பத்திரப்படுத்தப்பட்ட கல். அதாவது கிறிஸ்து வெளியே வந்துடவே கூடாது, உலகத்திற்கு ரட்சிப்பு கிடைச்சிடவே கூடாதுன்னு சொல்லி மிக பெரிய உலக நன்மையை வெளியே வராதபடிக்கு காவல் காக்கப்பட்ட பெரிய கல்லாய் அந்த கல் இருந்தது. சீஷர்கள் நினைத்தார்கள், இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவார் என்று. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அது ஏற்கனவே புரட்டப்பட்டு இருந்தது என்று சொல்லி இருக்கிறது. சில விஷயங்கள் இதை நமக்காக யார் செய்வா? இவ்வளவு பெருசா இருக்கே, இவ்வளவு காவலோட, ஈவன் அரசாங்க முத்திரையே முடிஞ்சிருச்சுன்னோ அப்படின்னு சொல்லத்தக்கதாக இருக்குதே. ஆனா உள்ள இருக்கிற அந்த நன்மை வந்தால் ஒழிய என் வாழ்க்கை செழிக்காதே, எனக்காக யார் செய்வார் என்று நீங்க யோசித்திருக்கலாம். ஆனா இங்க கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஏற்கனவே அந்த கல்லை உங்களுக்காக புரட்டி போட்டு விட்டார். இரண்டாவதாக தேவதூதன் புரட்டினது அல்லாமல் அந்த கல்லின் மேல் அவர் உட்கார்ந்திருந்தார். ஏன் உட்கார்ந்திருந்தார்? அந்த கல்லுல என்ன சொல்றாருன்னா, அந்த கல்லுல உட்கார்ந்தது காரணம், அங்க உட்கார்ந்துதான் சீஷர்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது ஒரு சாட்சியின் கல், சாட்சி சொல்லும் கல்லாய் அது மாறிற்று. இரண்டாவதாக இவர்கள் எப்படி கிறிஸ்து வெளியே வரலன்றத ஒரு துர்ச்செய்தியை பரப்ப ரெடியா இருக்கிறாங்க. கல்லு திறந்திருந்தா கண்டிப்பா போயிட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த கல்லை திருப்பி மூடி வச்சிடலாம் அப்படின்னு சத்ரு நினைக்காதபடிக்கு அந்த கல்லின் மேல் அவர் உட்கார்ந்தார். அந்த கல்லை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் புரட்டி அந்த குகையை அடைக்க முடியலங்க. அது திறந்ததுதான். தேவன் உங்களுக்காக ஒரு வாசலை திறந்து வைப்பாரானா, எப்பேற்பட்ட சக்தியா இருந்தாலும், உலகமே அரசாங்கமே உங்களுக்கு எதிராய் வந்திருந்தாலும் திறந்ததே, அதை ஒருவராலும் ஒரு காலும் மூட முடியாது. இந்த கல் என்ன கல்? வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்கதாக உடை தெரியப்பட்ட கல், நிலையான கல். உங்களுடைய வாழ்க்கையில் வரும் ஆசீர்வாதங்கள் நிலையாய் நிற்கத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்கதான கல் இந்த கல். இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, சீஷர்கள் கிட்ட ரொம்ப நாளா அவர் சொல்லிட்டே இருந்தார், 3 நாள் நான் உயிரோட வந்துருவேன்னு. அவங்க நம்பல பாருங்க. நம்பாததுனாலதான் கந்தவர்க்கத்தை எடுத்துக்கிட்டு 3ஆம் நாள் சாங்கியம் செய்ய வந்திருக்காங்க. ஆனா சத்ரு நம்பினா பாருங்க, இந்த எத்தனை சொன்னா 3ஆம் நாள்ல நான் உயிரோட வருவேன்னு, வந்தாலும் வந்துருவான், அதனால காவல் வைன்னு சொல்லி முத்திரையிட்டு காவல் வச்சாங்க. நம்ம தேவ வாக்குத்தத்தங்களை நம்புறோமோ இல்லையோங்க, சத்ரு நம்புறான். அதனாலதான் இவ்வளோ பெரிய தடைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வரான். நம்ம நம்பணும். இந்த கல்லுக்கு பெயர் வாக்கு தத்தங்கள் நிறைவேற கூடாதபடிக்கு தடையாய் இருந்த கல். இந்த கல்ல கர்த்தரே நேரடியாய் வந்து உங்களுக்காக எனக்காக புரட்டி போட்டு உயிரோடு வாக்கு தத்தங்களை நம் வாழ்க்கையில் பலிக்க செய்யும் கல்லுங்க. இரண்டாவதாக மரித்து போய் 4 நாளாய் நாரி போன பிணம் வைத்திருந்த கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்த கல். இந்த கல்லுக்கு தேவன் சொல்லுவது என்ன? யோவான் 11:39, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார்.
அவர் இந்த கல்லை புரட்டி தள்ளல, அங்க சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நீங்க அதை எடுத்து போடுங்கன்றாங்க. மக்கள் நம்பல, நாருமேன்னு சொல்றாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்றார், தேவனுடைய நாமம் இதில் மகிமைப்படும் என்று ஏற்கனவே சீஷர்களுக்கு சொன்னார். இப்பொழுது தேவ நாம மகிமைக்காக மனிதர்கள் அந்த கல்லை எடுத்து போட வேண்டியதா இருந்தது. அதை எடுத்து போட்ட போது லாசருமும் உயிரோடு வந்தார். மிகப்பெரிய சாட்சி ஏற்பட்டது. ஆமாங்க, சில நேரங்கள்ல நமக்கு ஏற்படும் தடைகள், நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வருவதற்கு தடையா இருக்கும் கற்களை நாம் தான் எடுத்து போட வேண்டும். அதை தேவன் சொல்லுகிறாரா என்பதை மற்றும் உற்று நோக்கி நாம் எடுத்து போடும்போது நமக்கு வரவேண்டிய நன்மை செத்து நாரி போன நிலையில் இருந்தாலும் அதை ஃப்ரெஷ்ஷா தேவன் வெளியே கொண்டு வந்து அந்த நன்மையின் மூலம் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் சாட்சியையும் தேவனுக்கு மகிமையையும் கொண்டு வர செய்வாருங்க. மூன்றாவதாக ஒரு கல் 1 சாமுவேல் 17 இருக்குதுங்க. பெலிஸ்தியரை கொல்லத்தக்கதாக தாவீதின் கையில் இருந்த கல். இது பெரிய கல் அல்ல, அடைக்கப்பட்டிருந்த கல்லும் அல்ல, குட்டி கல். இது ஆற்றங்கரையோரம் நிறைய கிடந்தது. ஆனா அதை யாருமே கண்டுக்கல, அசட்டை பண்ணாங்க. ஈவன் கோலியாத் கூட தாவீது ரொம்ப சிகப்பா அழகா குட்டியா இருக்கிறாருன்னு அசட்டை பண்ணணும். இந்த கல் அசட்டை பண்ணப்பட்ட கல், சிறிய கல். இந்த கல்லை வச்சு என்ன பண்ண முடியும்னு. ஆனா தாவீது தெரிந்தெடுத்தார், 5 கற்களை தெரிந்தெடுத்தார். பைபிள்ல இங்கிலீஷ்ல சொல்லிருக்கு, ரொம்ப ஸ்மூத்தான கல், அதாவது நல்ல பக்குவப்பட்ட கல். நிறைய நாள் உருண்டு 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 ஒரு ஷேப்புக்கு வந்து பக்குவப்பட்ட கல். அந்த கல்லை பார்த்து அவர் தெரிந்தெடுக்கிறார். அது இருந்த இடம் எது? தாவீதின் கரங்கள். அற்பமா எண்ணப்பட்டவனுடைய கரங்கள்ல இருந்தது. ராஜாக்களாலும் வெல்ல முடியாத கோலியாத்தை அந்த சிறு கல் கொண்டு வென்றார் தாவீது. அவருக்கு கிடைத்தது என்ன? சாட்சி மட்டுமல்லாமல், மகிமை மட்டுமல்லாமல், சிங்காசனமே கிடைக்கத்தக்கதாக அந்த நாள் அவருக்கு வழிவகுத்தது. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில ஏற்படும் நஷ்டங்களையும் தடைகளையும் நீக்க நம்ம கிட்டயே சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க. ஆனா அதை நம்ம ரொம்ப அசட்டையா நினைச்சிருப்போம். இதை வச்சு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அசட்டையா நினைச்சிருப்போம். அப்படி அல்லங்க, கொஞ்சம் உட்கார்ந்து நிதானிச்சு அனுபவம் உள்ளவர்கள், ஏற்கனவே நல்ல பணி தீர்த்த கற்கள் சொல்லலாம், அப்படியானவங்கள அனுபவம் மிக்கவர்கள், ரொம்ப சிறியவங்களா கூட இருக்கலாம், ரொம்ப சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டவங்களா கூட இருக்கலாம். ஆனா அவங்க நல்ல அனுபவசாலியா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க கவுன்சிலிங் கேட்டு அதை நீங்க பயன்படுத்தும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனை கோலியாத் மாதிரி இருந்தாலும் சிம்பிளா வீழ்ச்சி அடைய செஞ்சிட முடியுங்க. உங்களால தேவன் உங்களுக்கு அதுக்கு உதவி செய்வார். ஆனா அந்த கல் இருக்க வேண்டிய இடம், தெரிந்தெடுக்கப்பட்ட கல் இருக்க வேண்டிய இடம் தாவீதாதான் இருக்கணுங்க. தேவனுடைய கரங்களை, நம்ம பரம தாவீதின் கரங்கள்ல அந்த சிறிய காரியத்தை நீங்க கொடுத்து உபயோகப்படுத்தும் போது மிக பெரிய தடைச்சுவர்களை தேவன் உடைத்து மகிமையும் கனமும் ஆளுகையும் உங்களுக்கு தருவாருங்க. 3 வகையான கற்களை நம்ம பார்த்தோங்க. 4வது ஒரு கல் இருக்குதுங்க, தானியேல் 2. ராஜாவின் கையில் வந்த சொப்பனம். அது மிக பெரிய கல், சடுதியில கையில் பெயர்க்கப்படாத கல் உருண்டு ஓடி வந்து ராஜ்யங்களை எல்லாவற்றையும் நொறுக்கி தவிடு பொடியாக்கினது மட்டுமல்லாமல் அந்த கல் பூமியையே நிரப்பத்தக்கதாக பெரிய கல்லாய் மாறிற்று. அது என்னத்தை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இந்த கல்லின் பெயர் எச்சரிக்கையின் கல். அந்த கல் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 2ஆம் வருகை சடுதியில் ஏற்படும். அவர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடுவார். நம்மை நியாய தீர்ப்பில் நிறுத்துவார். உலகமெல்லாம் அவருடைய ஆட்சி பரவி அவரே ஆளுகை செய்வார். இந்த கல்லுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்க. தேவனுடைய 2ஆம் வருகைக்கு நம்ம ஆயத்தமா இல்லாத பட்சத்தில் என்னதான் இந்த உலகத்தில் நமக்கு நன்மை கிடைத்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க. தேவனுடைய ஆளுகையை முற்றிலும் நம்பி அவருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆளுகிறவராகவும் பரலோகத்திற்கு நம்மை சொந்தக்காரராகவும் கொடுப்பார். பூமியில் தடைகள் நீங்கும் போது, கற்கள் விலகும் போது மகிமை வரும், சாட்சிகள் வரும், பெரிய நன்மைகள் வரும், சத்ரு விலகுவான். எல்லாம் ரைட், எல்லாம் இருந்தாலும் பரலோகத்தை இழந்தா ஒன்றுமே இல்லைங்க. இந்த எச்சரிக்கையின் கல்லை நினைத்து அவருக்கு நம்மை நாம் முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது பரலோகத்திற்கு பங்காளிகளாய் மாறுவாங்க. உயிர் தெழுந்த கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் தான் என்ன?
உங்களுக்கு நன்மை வராதபடிக்கு, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடாதபடிக்கு தடையாயிருக்கும் கல்லை யார் எனக்காக புரட்டி போடுவார், யார் இந்த பிரச்சனை தீர்க்க உதவுவார் என்று யோசிக்கிறீங்களே? கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே புரட்டி போட்டு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். வாக்குத்தத்தங்களை நம்பி சுதந்திரித்துக்கொள் என்று தடை நீக்கும் கல்லாக தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். இரண்டாவதாக, எடுத்து போட வேண்டிய கல். தேவையில்லாத காரியங்கள், குணாதிசயங்கள், மனிதர்களை நம்மை விட்டு எடுத்து போட்டு அது நாரி போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு உலகம் முடிவு பண்ண காரியங்களையும் தேவன் உங்கள் கையில் கொடுப்பார். அது அவருடைய நாம மகிமைக்காக. மூன்றாவதாக, நீங்க அசட்டை பண்ணப்பட்டாலும், நீங்க யாரையாவது அசட்டை பண்ணி இருந்தாலும், நீங்க அதை தேவனுடைய கரத்தில் கொடுங்க, தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்க, சூஸ் பண்ணுங்க. நல்ல அனுபவம் மிக்கவர்களை சூஸ் பண்ணுங்க, உங்களையும் அனுபவத்தோடு தேற்றிக் கொள்ளுங்க. நீங்க இதை பயன்படுத்தும் போது சத்துருக்களை விடத்தக்கதாக, ஆளுகை கொண்டு வரத்தக்கதாக இந்த சிறிய கல்லை கொண்டு தேவன் பாடம் சொல்லி தருகிறார். எல்லாம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் தேவன் பரலோக ராஜ்யத்திற்கு நான் போக நானே தடையா இருக்கிறேன் என்றால், நான்காம் கல் எச்சரிக்கையின் கல். உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, அநேகரை ஆயத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு வழிவிடுங்க. கடைசியாய் தேவன் சொன்ன வார்த்தை, எல்லாம் முடிந்தது. உங்களுடைய பிரச்சனை முடிந்தது, கஷ்டம் முடிந்தது, குழப்பம் முடிந்தது, செத்த நாரண எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் உயிர்த்தெழுதலோடு கூட உங்கள் கையில் புதிய வண்ணமாய் தரப்போகிறார். அந்த கதவை யாராலும் மூட முடியாதுங்க. உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கத்தக்கதாக வாக்குத்தத்தங்களை நம்பி அவருக்காக காத்திருங்க. தேவன் உங்கள் மூலம் பெரிய காரியங்களை நிச்சயமாய் இந்த உறுதியிருந்த நாளில் செய்வார் என்று உறுதியாய் சொல்லுகிறேன். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் இருந்த கற்கள் மூலம் நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு நன்றி. சிறிய கல்லாகிய நான் உம் கரத்திற்குள் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம் வருகைக்கு ஆயத்தமாகி அநேகரை ஆயத்தப்படுத்தி இந்த வாழ்க்கையில் எனக்கு இருக்கும் தடைகளை நீக்கி நன்மைகள் வந்து அந்த நன்மைகள் மூலம் உம் நாமம் மகிமைப்பட கிருபை தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.